பிள்ளைகளும் என்ன பதில் சொல்றாங்கன்னா, எங்க அம்மா அப்பா எங்க கூட பேசுறதே இல்லை, அம்மா எனக்கு நேரம் கொடுக்கறதே இல்லை. தயவு செஞ்சு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை விட்டு வந்து கல்லூரியை விட்டு வந்து உட்கார்ந்த உடனே அவங்க கூட ஒரு அரை மணி நேரமாவது உங்களால் ஒதுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் பெற்றோராக இருப்பதற்கு தகுதி இல்லை என்றுதான் அர்த்தம். அரை மணி நேரம் வந்து உட்காந்துட்டாங்களா, உட்கார்ந்த உடனே அப்படியே பேச்சு கொடுங்க. இன்னைக்கு எப்படி இருந்தது, ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க, நீ என்ன பண்ண, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, தொடங்கி விடுங்க. அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு எங்க மிஸ்ஸுக்கு தெரியாம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், அது உங்க அப்பா வீட்டு புத்தி அப்படியே உனக்கு வந்துருக்கு, எல்லாம் திருட்டு புத்தி தான், குடும்பமே அப்படிதான். அப்படி 2 நாள் திட்டிங்கன்னு வைங்க, 3ஆவது நாள் நடந்த எதையுமே உங்ககிட்ட சொல்லவே சொல்ல. சில சின்ன குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்களாம் பென்சில் பேனா திருடிட்டு வந்துருவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு திருடுறதுன்னு அது தெரியாது, இது அழகா இருக்குன்னு எடுத்துட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான். நம்ம வீட்டுல பேனா அழகா இருந்தா நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அதுவும் நம்மளோடதான் நினைக்கிற ஒரு வெள்ளந்தை குணம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். ஐயோ திருடிட்டு வந்துட்டியே, இனிமே என்ன ஆகும் இந்த வீடு அப்படின்னு ஒன்று அடிச்சு அவங்கள போட்டு கொடுமைப்படுத்தக்கூடாது. என்னடா யார் பென்சில், பக்கத்துல உட்காந்துருந்தாம்லமா அவன் பென்சில், ஐயோ அப்ப அவனுக்கு பென்சில் இல்லைன்னா வருத்தப்படுவான்ல, இதை கொண்டு போய் கொடுத்துரு, மறுநாள் கொண்டு போய் கொடுங்க, ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க. பிள்ளைகள் நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளே வந்து புதைத்து 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 எங்கேயோ ஒரு இடத்தில் விருட்சமாக வளர்ந்து விடுகிறார். அவங்களுக்கு நீங்க நெருக்கமாக இருந்தீர்கள் என்றால் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இருக்கு. எத்தனை பெற்றோர் நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ்ட முத பேசுறோம், வகுப்பாசிரியர்கள்ட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது எத்தனை பெற்றோர்கள் போய் பேசியிருக்கீங்க? பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாலே நம்மளுக்கு அப்படியே புகையும். நீ போ, இல்ல நீங்க போங்க, நானும் போக மாட்டேன், நீங்க வர மாட்டீங்களோ, போன மாசம் நான் தானே போனேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு பேரண்ட்ஸ்க்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு நம்பிக்கை, நம்ம பிள்ளை இல்லாத ஏழ்றையில எடுத்து வச்சிருக்கோம்,